சேனல் மெர்ரி மாமி. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க உங்க குழந்தைகளுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பாடு, ஜூஸ் அந்த மாதிரி வெளியே ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பொருட்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும், எப்படி ரெடியாக இருக்கணுன்றதை பற்றியும், ஒரு சிம்பிளான 3 டிப்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி வர வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை சேர்ங்கிறது வந்து குழந்தைங்கள நம்ம வந்து அதில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். இது வந்து லக்ஸுரி ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த ஹை சேரில் உட்காந்து நம்ம கூட டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது தான் குழந்தைங்களுக்கு வந்து டேபிள் மேனர்ஸ் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹை சேரில் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம கூட கம்பெனி கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க. அவங்க நார்மல் சேரில் நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹை சேரில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து எந்த ஒரு குறையரிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக சாப்பிட முடியும். தேர்ட் வந்து ஒரு சில குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க சாப்பிடும்போது. ஸோ நமக்கு சாப்பாடு ஊட்டுறது கஷ்டமாக இருக்கும். இதில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரே இடத்துல இருக்கனால நீங்கள் ஈஸியாக சாப்பாடு ஊட்டிடலாம். ஃபோர்த்து வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதும் அந்த இடத்தோட முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தாங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு இந்த ஹை சேர் வந்து இம்பார்ட்டன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்படி வாங்குறதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு வாங்குங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, உங்கள் குழந்தைய அதில் உட்கார வச்சு பாருங்கள், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, சைஸ் ஓகேவான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, அதாவது வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரியான மெட்டீரியலில் இருக்கா, ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியுமா, ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பூஸ்டர் சீட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பூஸ்டர் சீட்னா நம்மளோட நார்மல் சேரில் அந்த சேரை வைக்கிறது மூலிமா நார்மல் சேரோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால குழந்தைங்கள ஈஸியாக அதில் உட்கார வச்சோம்னா நம்ம டேபிள் ஹைட்டுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 வயசு வரும்போது நீங்கள் வந்து நார்மல் சேரில் உட்கார வைக்காமல் பூஸ்டர் சேரில் போட்டு அதுக்கு மேலே குழந்தைங்கள உட்கார வச்சிங்கன்னா ஹைட் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் ஹை சேரை வந்து அப்படியும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரியான ஹை சேர் பார்த்து வாங்கிக்கோங்க. ஹை சேர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா ரொம்ப நாளுக்கு இந்த ஹை சேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி கப்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் தண்ணி கொடுக்க மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சிப்பி கப் வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சிப்பி கப் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் சிப்பி கப் வாங்கினீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய ஜூஸையோ தண்ணியோ ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருக்க மாட்டோம், அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சின்ன சைஸாக இருந்தால் உங்களுக்கு எங்கேயாவது கொண்டு போகிறதுனால ஈஸியாக இருக்கும். பேபிக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வைடு ஓப்பனாக அகலமாக இருக்க மாதிரியான ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கை உள்ளே விட்டு எண்டு வரைக்கும் க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ அகலமாக இருக்க மாதிரியான சின்ன சைஸில் இருக்க மாதிரியான சிப்பி கப் பார்த்து வாங்கிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஹேண்டில் இருந்தால் உங்கள் குழந்தைங்க அவங்களே பிடிச்சி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஹேண்டில் இருக்க மாதிரியான சிப்பி கப் வாங்கிக்கோங்க. ஃபோர்த் வந்து ஒரு சில சிப்பி கப்பில் இந்த இடத்துல வந்து லீக் ஆகும். அந்த லீக்னஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து சிப்பி கப்புக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்படி உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரதை அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி கப் இல்லாமல் நார்மல் கப், அதாவது நார்மல் கப்பில் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது தண்ணியோ ஜூஸோ கொடுக்குறனா கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க 2 கப்லேயுமே தண்ணி குடிச்சு பழகுவாங்க. ஃப்யூச்சரில் எப்படியும் நார்மல் கப்பில் தான் குடிச்சு பழகுவாங்க. அதனால் அதை இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் நார்மல் கப்லேயே கொடுத்து பழகுங்க. நான் என்னோடய பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே நார்மல் கப்பில் தான் கொடுப்பேன். வெளியே போகும்போது மட்டும்தான் சிப்பி கப் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நார்மல் கப்பு இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, குழந்தைங்களோட கழுத்தை சுற்றி இப்படி கட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க சின்னனா கூட அவங்க ட்ரெஸ்லாம் ஆகிடாமல் இந்த பிப்ஸில் மட்டும் ஆகும். இதை மட்டும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக பிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து காட்டன்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்லேயும் கிடைக்குது. இந்த காட்டனில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் காஞ்சிடும். நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸோடு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க சிந்திட்டாலும் வெளியே வராது. இந்த பேக்கெட்ஸ்குள்ளே இருக்கும், நம்ம ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸாக வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி லென்த்தியாக வாங்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் எந்த மெஸ்ஸும் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸ் வந்து நல்லா காட்டன் மெட்டீரியலாக சாஃப்டாக இருக்க மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி டவல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் துணியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படியும் குழந்தைங்க சாப்பிடும்போது சிந்துவாங்க இல்லையா, அவங்க ஃபேஸ், கை, கால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுல், பிளேட், ஸ்பூன் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க தேவையான பொருட்கள் இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் BPA ஃப்ரீ அப்படின்னு வந்தாலும் கொஞ்சமாவது கெமிக்கல்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் வாங்குங்க. நீங்கள் வேணும்னா குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து பொம்மை போட்ட மாதிரி விதவிதமாக பிளாஸ்டிக்கில் நிறையா மெட்டீரியலில் கிடைக்குது இல்லையா, நல்ல குவாலிட்டி மெட்டீரியலில் பொம்மை போட்ட மாதிரியான பிளேட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதிகம் அது யூஸ் பண்ணாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்பூன் வாங்கும்போது ஆரம்பத்தில் குட்டி சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சைஸ் ஸ்பூன் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே பெரிய சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊட்டும் போது கொஞ்சம் அதிகமாக ஊட்டிட்டிங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு குறைச்சிக்கும். அதனால சின்ன சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக பெரிய சைஸ் ஸ்பூன் போங்க. அப்படி ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பூனோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஷார்ப்பாக இருந்தால் அவங்க வாய்க்குள்ளே குத்துறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருக்க ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சம் சாஃப்டாக பிளெண்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸர். நீங்கள் வீட்டில் நார்மலாக ஆரஞ்சு எல்லாம் ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருப்பீங்களா, அந்த ஜூஸர் அது வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற மிக்ஸி இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படியே நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இதெல்லாம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுமா இல்லை சரியாக பிளெண்ட் பண்ணுமா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜூஸரில் இருக்காது. நீங்கள் வந்து இந்த ஜூஸர் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எங்கேயும் எலக்ட்ரிசிட்டிக்காகவோ மிக்சிக்காகவோ அலைய வேண்டியதில்லை. நார்மலாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஈஸியாக ஆரஞ்சு வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். இந்த ஜூஸர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ப்ரஷ் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தையோட பாட்டில், சிப்பி கப் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு பாட்டில் ப்ரஷ் வாங்கி வச்சுருங்க, அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் வந்து அந்த பிரிசில்ஸ் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாட்டிலோட பாட்டம் வரைக்கும் போய் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான பாட்டில் ப்ரஷ் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்வாஷர் சோப் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு சோப் வாங்கி வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் மைல்டான கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரியான சோப் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேட். நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது வாட்டர் ப்ரூஃப் மேட் அடியில் போட்டு அது மேலே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க சிந்திட்டாலோ இல்லை மிஸ் எதாவது பண்ணிட்டாலோ நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல் ஏரியா க்ளீன் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. அதனால் அந்த மாதிரி மேட் வேணால் வாங்கிக்கோங்க. லாஸ்ட் திங் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றது இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டருங்கிறது நீங்கள் நார்மலாக எல்லா ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நார்மலாக ஒரு கப்பில் போட்டு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் மிக்ஸி மாதிரி அரைச்சி கொடுத்துரும். இது வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது, பேட்டரியில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இது வாங்கிக்கலாம், இல்லைனா இது வந்து தேவைப்படாது. இந்த 10 திங்ஸ் தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்க வேண்டிய திங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால அவங்களுக்கு வந்து ஃபுட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஏன்னா நீங்கள் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் சாப்பாடை பிடிக்கிறது, சாப்பிடணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போதும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா, அந்த டைமில் உங்கள் குழந்தைய உங்கள் மடியிலையோ அல்லது ஹை சேர்லேயோ பக்கத்தில் மொத்தத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏரியாவில் உட்கார வச்சுருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸோ எம்மி, டேஸ்டி இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சு புரிஞ்சுப்பாங்க, ஓ இது நல்லாயிருக்கும், இது சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கும் அவங்க கையில் பவுல், ஸ்பூன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க.
அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இருக்குன்னு நினச்சிட்டு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஹை சேரில் உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே வாங்கி அவங்களுக்கு அதில் ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க. அதனால் புதுசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே இதில் உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஃபெமிலியராக ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹை சேர் போட்டு அதில் உட்கார வைக்கிறதுனா உட்கார வைக்கலாம். அப்படி நீங்கள் ஹை சேர் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பக்கத்துலையோ இல்லை உங்கள் மடியிலையோ கூட நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், அவ்வளோதான். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு முறை நான் நியூ வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிற லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.